இந்த வாஸ்து சாஸ்திரம் இது இன்றைக்கி வந்தது இல்லை, இது ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. இன்றைக்கு ஆலயங்களெல்லாம் புதுசாக கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போகிறோன்னா முதல் நாள் வாஸ்து பலி பூஜை போட்டு தான் யாகசாலை பிரவேசமே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிரவேச பலி பூஜையெல்லாம் போட்டு தான் யாகசாலை பிரவேசம் ஆகும். அப்போ வாஸ்து அப்படிங்கிறது ஆதி காலத்துலேருந்தே நம்மளுடைய சனாதன தர்மத்தில் உள்ள ஒரு விஷயம். இது வெளிநாட்டிலேருந்து வந்ததுன்னு சில பேர் பரப்பின்னு இருக்கா, தப்பான விஷயம். இந்த வாஸ்துவில் ஒரு வீட்டினுடைய வாஸ்துவில் ரொம்ப முக்கியமாக சொல்லுது, ஒரு குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அந்த வீட்டில் எந்த மூளை நன்றாக இருக்கணும்னு சொன்னால் வடகிழக்கு மூளை ரொம்ப நன்னாக இருக்கணும். வடகிழக்கு மூலையில் அசுத்தமான தொடப்பம் போட்டு வைக்கிறது, வடகிழக்கு மூலையில் அசுத்தமான குப்பைகளை போட்டு வைக்கிறது, இல்லை ட்ரைனேஜ் இருக்கிறது போனதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் அங்கே கிணறு வைக்கிறது, அந்த ஷம்பு வைக்கிறது, நல்ல தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வடகிழக்கு மூலையில் இருக்கணும். இது இல்லாமல் இந்த வடகிழக்கு மூலையில் அப்போ ரோட்டில் நம்ம வீட்டுக்கு மூலையில் வடகிழக்கு மூலையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அமைச்சிட்டாலோ அல்லது அங்கே குப்பை உணர்ந்து ஒரு குப்பை தொட்டியை அமைச்சிட்டாலோ அதுக்கு பிராயச்சித்தம் உண்டு. இந்த மாதிரி இடங்களெல்லாம் அந்த வடகிழக்கு மூலையில் வீட்டுக்குள்ளே, இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியே ரோட்டில் வடகிழக்கு மூலையில் நம்ம வீட்டுக்கு வடகிழக்கு மூலையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுட்டான் அல்லது அங்கே குப்பை கிடங்கு வச்சுட்டான் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அவன் அந்த வடகிழக்கு மூலையில் வீட்டுக்கு உள்புறமாக மகாமேரு என்கின்ற மகாமேருவை சுத்த ஸ்படிகத்தில் இருக்கக்கூடிய மகாமேரு வாங்கி வைத்து அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி அமைத்து அந்த ஸ்டாண்டில் இந்த மகாமேருவை வைத்து அதற்கு டெய்லி நீரால் அபிஷேகம் பண்ணணும். சுத்த நீரால், உப்பு தண்ணியால் அல்ல, சுத்த நீரால், தூய்மையான நீரால் அபிஷேகம் பண்ணி அந்த மகாமேருக்கு பொட்டு வைத்து பூஜை செய்து வைத்து வந்தால் இந்த மகாமேரு இந்த வடகிழக்கு மூலையிலேருந்து வரக்கூடிய அந்த ஈசானிய மூலைன்னு பேர், அதுக்கு எல்லாம் சனி மூலைன்னு தப்பாக சொல்லிட்டு இருக்கான், ஈசானிய மூலைன்னு பேர். அந்த ஈசானிய மூலையிலேருந்து வரக்கூடிய இந்த நெகட்டிவான விஷயங்களை இந்த மகாமேருவானது ஈர்த்து, இந்த ஸ்படிக மேருவானது ஈர்த்து அந்த குடும்பத்தினுடைய குழந்தைகளுக்கு நல்லதை செய்யும். அந்த குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள்.